ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மில்லட் வச்சு ஒரு பிசிபெலபாத் ரெசிபி தான் பார்க்க போறோம். நீங்க இந்த ரெசிபி செய்ய குதிரைவாலி, சாமை, வரகு, திணை எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சாமை தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் போல சாமையும் 1/4 டம்ளர் போல துவரம் பருப்பும் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு 2ல இருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. டைரக்டா நம்ம குக்கர்ல கூட தாளிச்சு விட்டுக்கலாம். தெரியணுன்றதுக்காண்டி நான் கடாயில தாளிச்சு காட்டுறேன். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி நல்ல நிறம் மாறினதும் இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். 1 கப்பு போல பீன்ஸ், 1 கப்பு போல கேரட், 1 கப்பு போல குடைமிளகாய் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். எல்லா காய்கறியும் சேர்த்து பண்றதால ஹெல்தியாவும் இருக்கும், கலர்ஃபுல்லாவும் இருக்கும். அதனாலதான் சேர்த்திருக்கேன். கூடவே காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதுல 1 கப்பு போல வேக வச்ச பட்டாணியை சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடைச்சா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காயெல்லாம் குழஞ்சிடக்கூடாது. ஒரு 30ல இருந்து 40% வெந்தா போதும். 5 நிமிஷம் மூடி போட்டு வெந்ததுக்கு அப்புறம் இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் காமிச்சிருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூன் அளவு 2 டேபிள் ஸ்பூன் பிசிபெலபாத் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மசாலா பவுடர் நம்ம வீட்லயும் செய்யலாம், இல்ல ரெடிமேட் மிக்ஸ் பவுடரும் நீங்க பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ்ல இருந்து இதை அப்படியே இறக்கிட்டு நம்ம குக்கர் வச்சிடலாம். இதை டைரக்டா நம்ம குக்கர்லயும் தாளிச்சு விட்டு ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இதுல சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்ச காய்கறிகளையும் இதுல சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி எந்த டம்ளர்ல அளக்குறோமோ அதே டம்ளர்ல 6.5 டம்ளர் போல நான் தண்ணி எடுத்திருக்கேன். அப்பதான் மில்லட்ஸ் நல்லா குழைவா நல்லா வெந்து வரும். உங்களுக்கு ரொம்ப குழைவா வேணாம்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. பட் இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் உப்பு இருக்கான்ட்டு செக் பண்ணிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம குக்கரை ஓபன் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி புளி தண்ணி சேர்த்திருக்கேன். வாசனைக்காக கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா 1ல இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம அரிசியில செஞ்சோமா மில்லட்ல செஞ்சோமானே தெரியல, அவ்வளோ அருமையா தயாராயிருச்சு. எல்லாம் கலந்து விட்டதுக்கு அப்புறம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மில்லட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த மில்லட் பயன்படுத்தியும் இதே மாதிரி செய்யலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல மில்லட் பயன்படுத்தி சோள பணியாரம், சோள தோசை, ராகி தோசை இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.